தற்பொழுது சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கிற தோழர் தமிழரசன் தமிழக இளைஞர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர். தொழிற்சங்கவாதி, குடும்பங்களையும் அரசியலாக ஆக்க வேண்டும் என்று விரும்புபவர். அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிற அரசியலுக்காக தன்னை தகவமைத்துக் கொள்வர் என்று கூறி, அடுத்ததாக தங்கச்சி மடம் தண்ணீர் ஊற்று என்ற ஊரிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக போராளி என்ற காரில் பயணம் சென்று கொண்டிருப்பவர். தமிழீழ விடுதலை புலிக்கு எல்லா வகையிலும் உதவிகள் செய்பவர். அதனால் பொய் வழக்கில் புனையப்பட்டு சிறையில் அல்லாடியவர். வெளியில் வந்த பிறகும் கூட இந்த தமிழ் தேசத்துக்காக சட்டத்தின் வாயிலாகவும் தற்போது கூட உயர்நீதிமன்றத்தில் தமிழ் என்ற இயக்கத்தும் நடைபெற்ற பொழுது அந்த உயர்நீதிமன்றத்தின் தமிழ் தேச விடுதலையோடு இணைக்க வேண்டும் என்று பேசியவரும், அந்த கருத்தை சொன்னவரும், திருவள்ளுவருடைய திருக்குறளை எந்தெந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று லாபத்தோடு மொழி ஆளுமையோடு பயன்படுத்துவருமான நெய்தல் வேங்கையினுடைய தலைவர் தோமஸ் ஜான்சன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் நீரோடும் இவற்றோடு பிறந்த தமிழிடம் பிறந்தோம் நாங்கள் என்று பொதுமை தமிழ் தேசம் எழும், இந்திய பாசிசம் வீழும் என்று தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வினுடைய தலைவர் தோழர் காளை அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்பு தோழர் தமிழ் நேயன் அவர்களே, இந்த நிகழ்விலே உணர்வு எழுச்சியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தோழர்களே, விடுதலை போராளிகளே, முன்னணி செயல் வீரர்களே, அறிஞர் பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமை தமிழ் தேசம் எழும் என்ற பெயரிலே இந்த நிகழ்விற்கான தலைப்பு சூட்டப்பட்டுள்ளது. அப்ப பொதுமை தமிழ் தேசம், அப்ப பொதுமை, பொது உடைமை, மார்க்சியம் அப்படின்னு ஒரு தத்துவம் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, பிறப்பால் அனைவரும் சமம், மனிதன் பிறக்கும் பொழுது சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் அவன் அடிமை விலங்குகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறான் என்கின்ற சொல்கின்ற ஒரு பொது உடைமை தத்துவத்தை இந்தியாவில் முதலாக கொண்டு வந்தவர் ஒரு தமிழர், சென்னையைச் சேர்ந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். அந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தான் இந்தியாவில் முதல்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவுறாரு. 1923 அந்த சென்னை கடற்கரையில் அந்த உயர்நீதிமன்றத்துக்கு அருகாமையில் அந்த செங்கோடி அவர் தான் ஏற்றுறாரு. முதலாக இந்தியாவில் அந்த தெற்காசியாவிலேயே செங்கோடி ஏற்றினவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தான். அப்போ வரலாற்றில் அவர் மறைக்கப்பட்டிருக்காரு. இந்த இனத்தில் பிறந்ததால் இன்னைக்கு சோதிபாசை பற்றி பேசுவாங்க, நம்பூதிரிப்பாடை பற்றி பேசுவாங்க, எஸ்ஏ டாங்கேன்னு ஒருத்தரை சொல்லுவாங்க, நிறையா பேர்கள்லாம் சொல்லுவாங்க, வாயில் நுழையாத பேர்கள்லாம் சொல்லுவாங்க, பிடி ரணதிவேன்னு சொல்லுவாங்க, எம்என் ராயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் பிறந்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், இந்தியாவில் முதலாக பொது உடைமை கட்சியை நிறுவியவர், செங்கொடியை இந்தியாவில் தெற்காசியாவில் முதலில் ஏற்றியவர், இந்தியாவில் தொழிற்சங்கத்தை முதலாக கட்டி அமைத்தவர், இந்த மதிய உணவு திட்டத்தை முதலாக சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலே அறிமுகப்படுத்தியவர், தாய் தமிழிலே மாநகர மன்றத்திலே உறுதிமொழி ஏற்றவர்,
அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் வரலாற்றில் மறைக்கப்பட்டார். எப்படி சிங்காரவேலரை மறைத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தோழர் தமிழரசனை மறைச்சிடலாம்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. இங்கே தாய்மார்கள் வந்திருக்கீங்க, பெண்கள் வந்திருக்கீங்க, குழந்தைகள் வந்திருக்கீங்க, படிக்கிற இளைஞர்களாக நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த உலகம் மாறி போச்சு. இந்த கைபேசிக்கில் வந்துருச்சு இந்த உலகம். இந்த கைபேசி இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புரட்சியே இந்த கைபேசியில் நடத்தி முடிச்சுட்டு 4-5 பதிவை போட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முகநூல்ல ஏதாவது ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை போட்டு தூங்குற காலம் இந்த காலம். இன்றைய இளைய தலைமுறையினுடைய நிலவரம் அப்படித்தான் இருக்கு. ஒரு போராட்டம் சொல்லி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம், ஒரு சிறிய போராட்டங்களை கலந்து கொண்டு ஒரு முட்டியை உயர்த்தி ஒரு புகைப்படத்துக்கு நின்றுட்டு அப்படியே சிறைச்சாலையில் 2 நாள் இருந்துட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை செய்து போன்று பேசுகின்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் தோழர் தமிழரசன் பிறந்தவர், பொன்பரப்பில் பள்ளிக்கூடத்தில் படித்தார். இந்த மாணவர்கள் மாதிரி நம்மளை மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்தில், ஒரு வேளாண்மை குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய அறிவாளி, மிகச்சிறந்த அறிஞர். படிச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பார். கோயம்புத்தூரில் பொறியியல் கல்லூரிக்கு போகிறாரு. கோயம்புத்தூரில் போய் பொறியியல் கல்லூரியில் படிக்கிறாரு. பொறியியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது 1967 இந்த பொதுவுடைமை தத்துவங்கள் தேர்தல் பாதைக்கு போய்விட்டனர். அவர்கள் பணக்காரர்களோடு சமரசம் செய்து விட்டனர், பண்ணையார்களோடு கூட்டு சேர்ந்து விட்டனர். பொதுவுடைமை கட்சிகளால் பயனில்லைன்னு சொல்லிட்டு 1967 இந்த மேற்கு வங்காளத்தில் சாரு மஜும்தார்னு ஒருத்தர் பண்ணையார்களை அழித்தொழியுங்கள், வர்க்க எதிரியினுடைய ரத்தத்தில் கை நினைச்சா தாண்டா அவன் கம்யூனிஸ்ட், ஒரு பண்ணையாரையாச்சும் ஒருத்தன் கொல்லனு, ஒரு பண்ணையார ஒருத்தன் கொல்லலைன்னா அவன் கம்யூனிஸ்டே இல்லைன்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. சாரு மஜும்தார் மேற்கு வங்கத்தில். மாணவர்களே வகுப்பறைகளை விட்டு வெளியே வாருங்கள், வர்க்க எதிரிகளின் ரத்தத்தில் கை நனையுங்கள் அப்படின்னு சாரு மஜும்தார்னு ஒரு தோழர், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இருக்கிற இந்த இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து ஒரு தோழர் அறைகூவல் விடுக்கிறாரு. இந்தியா முழுவதும் படித்து கொண்டிருந்த பல்வேறு மாணவர்கள், 18 வயசு நிரம்பியவர்கள், 19 வயது நிரம்பியவர்கள், 20 வயது நிரம்பியவர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் வெளியே போறாங்க வகுப்பறைகளை விட்டு. அப்படி போனவர் தான் நம்ம தோழர் தமிழரசன். எல்லாத்தையும் திறந்துட்டு போய் நின்றாரு. பண்ணையார்கள் அவர்களை கண்டு அஞ்சி நடுங்கினார்கள். இன்னைக்கு நாய்கள் நரிகள்லாம் வந்து இன்னைக்கு நாட்டாம செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டில் வந்தவன் போனவன்லாம் இந்த நாட்டை சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிறான். தமிழ்நாடு வந்தேரிகளின் வேட்டைக்காடு ஆகிவிட்டது. தோழர் தமிழரசன் இருக்க வரைக்கும் தமிழகம் முழுவதுமே எதிரிகள் அஞ்சி குலைநடுங்கி கொண்டிருந்தார்கள். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர் போகாத இடம் கிடையாது. அவர் நினைச்சிருந்தா செல்வ செழிப்பு, அன்னைக்கு படித்த பொறியியல் கல்லூரியில் அவர் படித்த படிப்புக்கு பெரு செல்வந்தன் ஆகி 10 தலைமுறைக்கு சொத்து சுகத்தை சேர்த்துட்டு செத்து போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. 42 வயசுல தோழர் தமிழரசன் ஆண்டு போனார். அவர் பிறந்தது 1945, இறந்தது 1987. ஒரு 42 ஆண்டுகளில் ஒரு மனிதன், ஒரு கல்லூரி மாணவனாக இருந்தவர் எல்லாத்தையும் திறந்து தூக்கி வீசிட்டு புலவர் கலியபெருமாளோட தோழர் சுந்தரத்தோட கைகோர்த்து இந்த களத்துக்கு வர்றாரு. புலவர் கலியபெருமாள் அவரை இந்த தமிழ் தேசிய களத்துக்கு அழைத்துட்டு வர்றாரு. அவரு சிறைச்சாலையில் இருந்தவர். குடும்பத்தில் 5 பேர். இன்னைக்கு 5 நாள் சிறையில் இருக்க முடியல. ஒரு சாராய வழக்கு போட்டால் 5 நடுங்கிறாங்க, ஒரு சின்ன அடிதடி வழக்கு போட்டால் 5 நடங்கிறாங்க. புலவர் கலியபெருமாளுக்கு தூக்கு தண்டனை, அவர் மகன்களுக்கு தூக்கு தண்டனை, அவர் மனைவியினுடைய தங்கைக்கு ஆயுள் தண்டனை, குடும்பத்தில் 2-3 பேருக்கு தூக்கு தண்டனை, 2-3 பேருக்கு ஆயுள் தண்டனை. எல்லாரும் சிறைச்சாலையில் வாடிக்கிட்டு கிடக்காங்க. பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார். மூத்த தோழர் ஒரு சங்கரசுப்பு தோழர் சொல்லுவார், வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில், நான் பகத்சிங்கை நேரடியாக பார்த்தது கிடையாது, பகத்சிங்கினுடைய உருவத்தில் தோழர் கலியபெருமாளை தான் பார்த்தேன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய மன உறுதி நிரம்பியவர். தமிழில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சென்னையில் பாண்டி பஜாரில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சக போராளி இயக்க தலைவருக்கு ஒரு சின்ன ஒரு துப்பாக்கி சண்டை நடக்குது. அவரை கைது செய்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க. சிறைச்சாலையில் இருக்காரு. சிறைச்சாலையில் புலவர் கலியபெருமாளை சந்திக்கிறாரு. வாங்க தோழர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நெகிழ்ந்து போயிடுறாரு. பெரிய மாபெரும் தலைவன், கரியார் பெருவளத்தானுக்கு பிறகு தமிழ்தாய் தவமிருந்து பெற்றெடுத்த தவ புதல்வன். அவரை தோற்கடிப்பதற்கு உலகத்தினுடைய 28 நாடுகள் போட்டி போட்டு நின்றாங்க.
விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினில் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னு வள்ளுவர் சொல்வார் பாருங்க. விழுப்புண் படாத நாள்லாம் என கேவலமான நாள்ரா அப்படின்னு வீரன் நினைப்பானா? விழித்தகன் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஓட்டன்றோ வன்கணவருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே வேலை தூக்கி எரியும் போது அப்படி கண்ணை இமைச்சிட்டாலே அது கோழைத்தனம்டா நினைக்கிற அப்படிப்பட்ட தமிழ் மரபுல வந்தவர். அப்படிப்பட்ட மாவீரனாண்டர் உலக நாடுகள்ல 5 நடந்துச்சு. தனி நாடு நடத்திக்கிட்டு இருந்தார். தனி நாடு இலங்கை தீவுல அந்த 3ல் 2 பங்கு கடல் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. 2ல் 3ல் 1 பங்கு நிலம் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. தனி அரசு நடத்திக்கிட்டு இருந்தாரு. உலகத்தினுடைய தலை சிறந்த பத்திரிகையாளர்களாம் போய் சொன்னாங்க, இந்த தலைவர் பிரபாகரன் ஆட்சி நடத்துகின்ற அந்த கிளிநொச்சியிலே பெண்கள் உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரத்திலே நின்று கொண்டு நான் பேசுகிறேன் சொல்லிட்டு உலகத்தினுடைய புகழ்பெற்ற பத்திரிகையாளர் அனிதா பிரதாப் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு 17-18 வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்து துப்பாக்கி தூக்கி எதிர்த்து சிங்கள அரசுக்கு எதிராக பெருஞ்சமர் புரிந்தவர். அவர் இந்த சென்னை சிறைச்சாலையில நம்ம ஐயா புலவர் கலியபெருமாளை சந்திக்கிறாரு. அப்படியே அசந்து போயிடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனா அவரும் தூக்கு தண்டனை, அவர் பிள்ளைகளுக்கும் தூக்கு தண்டனை, அவர் குடும்பத்திலே எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை. என்னடா இவர்கள் மனிதர்கள், இவ்வளவு ஒரு தியாகியா அப்படின்னு அப்படியே நெகிழ்ந்து போய் பார்க்குறாரு. போயிடுறாரு. கிட்டத்தட்ட அவர் 2002 காலகட்டத்தில் அங்கே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த அமைதி பேச்சுவார்த்தை காலத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் போய் பேட்டி கேட்குறாங்க. ஐயா நீங்கள் தலைவரை பார்த்து கேட்குறாங்க, ஐயா ஒருவேளை தமிழீழம் கிடைத்து விட்டால், தமிழனுக்கென்று ஒரு தேசம் அமைந்து விட்டால், இந்த இலங்கை தீவிலே உங்களுக்கென்று ஒரு நாடு கிடைத்து விட்டால், உங்களுக்கு சிறப்பு விருந்தினராக இந்தியாவிற்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படி வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் பொழுது தலைவர் பிரபாகரன் சொன்னார், நான் புலவர் கலியபெருமாளின் கல்லறைக்கு செல்வேன் சொன்னார். அப்படிப்பட்ட மாபெரும் தியாக தோழர்கள் நடமாடிய பூமி. அதை மனசில் வச்சுக்கிறேன்னு சும்மா விளையாட்டா அப்படியே சுத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு கூட்டம் போட்டு போறது கிடையாது. இது பெரிய வீர மறவர்கள் வாழ்ந்த மண்ணு, பெரிய தியாகிகள் வாழ்ந்த மண்ணு. வரலாறு மறந்து போயிடக்கூடாது, செத்து சுண்ணாம்பாயிடக்கூடாது. எங்கு போதை, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடிகாரர் இருக்கான், ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடி நோயாளி இருக்கிறான். மறந்து விடார்கள். உங்க கணவர்கள்ல ஒரு குடி நோயாளி இருக்கலாம், உங்க பிள்ளைகள்ல ஒரு குடி நோயாளி இருக்கலாம். தெருவுக்கு தெருவு போதைப் பொருட்களை விற்கிறாங்க. எல்லா இடத்துல இளைஞர்கள் உட்கார்ந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மண்ணை மறந்துட்டான், மக்களை மறந்துட்டான், இந்த விடுதலையை சிந்திக்காம கிடக்கான். இந்த பால்பட்டு கிடக்கின்ற இந்த இனத்தை தட்டி எழுப்புறதுக்காக எங்களை போன்ற இந்த இயக்கங்களாக இவ்வளவு பாடுபட்டு இந்த மக்களை கூட்டி வச்சு நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற அறிஞர் மக்கள் தோழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இளைய சமுதாயம், மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள், நீங்கள்லாம் இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். தமிழரசனுடைய தோழர் தமிழரசனுடைய வரலாறு மூளைக்கு மூளை, தெருவங்கும் அவருடைய வரலாறு சொல்லப்படணும். இன்னைக்கு நீங்கள் விட்டில் பூச்சிகளை பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது. இன்னைக்கு புதுசு புதுசாக வரலாம், புதுசு புதுசாக அரசியல் பேசலாம். ஆனால் இந்த அரசியலை பேசுவதற்கு ஒரு மன துணிச்சல் வேணும், ஒரு தெம்பு வேணும், ஒரு திராணி வேணும். நாடுகள் விடுதலையை விரும்புகின்றன, தேசங்கள் சுதந்திரத்தை விரும்புகின்றன, மக்கள் புரட்சியை விரும்புகின்றன மாசேதுங்கு சொன்னார். நாடுகள்லாம் விடுதலை விரும்புது, தேசிய இனங்கள் சுதந்திரம். கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட நிறைய கூட்டங்களில் சொல்லுவேன். இந்த ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு அமைப்பை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபின்னு ஒரு அமைப்பு மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது பிஜேபி மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கு மொத்தம் 3 கட்சி இருக்கு அப்படின்னு. 3 கட்சி யாரு? ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அது மட்டும் இல்லை காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு, அது மட்டுமல்ல சிபிஎம்னு ஒரு கட்சி இருக்கு. அதான் உண்மை. பொது உடைமை என்ற பெயரில் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த அகில இந்தியத்தை கட்டி காப்பாற்றி அந்த மயக்கத்திலேயே நம்ம வச்சிருக்கேன்னு நினைக்கிறோம். நிறைய இழந்துட்டோம், நிறைய பேரை பழி கொடுத்துட்டோம். இந்த வெளியில் உள்ள தியாகிகள் படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அரசியல் பேச நான் விரும்பலை, தத்துவங்களை பேச விரும்பலை. நீங்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே சுடுபட்டு செத்து போனவங்க அவங்க பிள்ளை குட்டிகளுக்காக செத்து போகலை, அவங்களுடைய சொத்து சுகம் சேர்ப்பதற்காக செத்த போகலை. மாட மாளிகைகளை கட்டி கூட கோபுரங்களை கட்டி பெரிய செல்வ செழிப்போடு வாழணுங்கிறதுக்காக அந்த தோழர்கள் செத்து போகலை, நமக்காக செத்து போனாங்க, நம்ம பிள்ளைகளுக்காக செத்து போனாங்க, நம்ம தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக செத்து போனார்கள். தோழர் மாறன் எவ்வளவு பேர் சொல்ல முடியாத தியாகங்களை சந்திச்சுட்டு இந்த முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்காரு நம்ம தோழர். எல்லாருமே மிகப்பெரிய தியாகங்களை சந்திச்சவங்க, சிறைச்சாலைகளை சந்திச்சவங்க, சித்திரவதைகளை சந்திச்சவங்க, பல ஆண்டுகள் சிறைச்சாலைகள் இருந்தவங்க, தனிமை சிறையில் இருந்தவங்க,
செத்து போனவர்களும் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் அந்த துன்ப துயரங்களை கடந்து இன்று உங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அதற்கு சாட்சிகளாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களை சுற்றி இந்த இடத்துலயே ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவங்க நேரடி சாட்சியங்கள். இந்த இனம் பட்ட பாட்டை, இந்த இனம் அடைந்த துயரத்தை, துக்கத்தை, வேதனையை, நாம் சிந்திய கண்ணீரை, நமது மக்கள் போராடிய போராட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வாழும் சாட்சிகள், அவங்க தான் சாட்சியங்கள். அதுல இருந்து இந்த இனம் எப்படி மீண்டல போகிறது? இன்னைக்கு வந்துட்டாங்க இந்தி, இந்து, இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாசிசம். நம்ம தோழர்கள் ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க, இந்தி, இந்து, இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தி, இந்து, இந்தியான்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க, இதுக்கெல்லாம் நேரடியாக நின்று போரிடுவதற்கு தமிழகத்தில் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது, அந்த சக்தி தான் திராவிடம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்துறாங்க. அவங்க 2 பேருமே கள்ள கூட்டுதான். அவங்க 2 பேருமே ஒன்னாத்தான் இருக்காங்க. நம்மளை அப்படி ஏமாத்துறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த திராவிடத்தினுடைய நிழல்ல இந்த பொது உடைமை பேசுகிற ஒரு சில போலி பொது உடைமைவாதிகள்லாம் போய் அண்டி அப்படியே நின்றுக்கிட்டாங்க. நின்றுக்கிட்டு திராவிடத்தை காப்பாற்ற பார்க்குறாங்க, திராவிடத்தை காப்பாற்ற பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இனத்தை காப்பதற்கு யாருமே இல்லை. அப்போ இந்தி, இந்து, இந்தியான்னு எதிரி வந்தானா, அவன் அந்த ஆயுதத்தோடு வந்தானா, நம்ம முன்னாடி என்ன ஆயுதம் இருக்குது? தமிழ், தமிழர், தமிழ்நாடு, அதுதான் நம்ம ஆயுதம். நீ இந்தி, இந்து, இந்தியான்னு வா, நாங்கள் தமிழ், தமிழர், தமிழ்நாடுன்னு வர்றோம், மோதி பார்த்துக்கறலாம், அவ்வளோதான். நீ அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர்றோம். உனக்கு அதுதான் ஆயுதம்னா எங்களுக்கு இதுதான் ஆயுதம், மோதிக்கிறோம். சாதி இல்லை, சமயம் இல்லை, ஒன்றும் இல்லை. தோழர் தமிழரசு அன்னைக்கே சொல்லிட்டாரு, சாதி ஒழிப்பின் தேமையும் தமிழக விடுதலையும். மாநாடு போட்டார், கூட்டம் நடத்தினார். தமிழர்களே இன்னைக்கு நம்மளெல்லாம் பல விதங்களில் பிரிப்பதற்கு பல சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்கின்ற சக்தியாக இன்னைக்கு தமிழ் தேச மக்கள் கட்சி நிற்கிது. இந்த வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கவங்க யாரும் பெரிய கோடீஸ்வர குடும்பங்களை சேர்ந்தவங்க கிடையாது, பணக்கார குடும்பங்களை சேர்ந்தவங்க கிடையாது. இந்த இளைய தலைமுறையினர் கல்லூரியில் படிக்கின்றவங்களாம் தோழர் தமிழரசுடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோவை பொறியியல் கல்லூரியிலே ஒரு படித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் 19 வயசிலே 20 வயதிலே தூக்கி எறிந்து விட்டு சாரு மஜும்தாரனுடைய அழைப்பை ஏற்று வந்து அந்த கொள்கையோடு தேங்கி நின்று விடாமல் தமிழ் இனத்தினுடைய விடுதலை நேசித்து கையிலே துவக்குகளை ஏந்தி உயிரை துச்சமென மதித்து இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த தமிழ் இனத்திற்காக மாண்டு போனவர். நீங்கள் 2009 வரலாறு ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இளைய தலைமுறைக்கு 2009 கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு நம் இனத்தைச் சேர்ந்தவர்களை 2.5 லட்சம் மக்களை இலங்கையிலே கொன்று குவித்தார்கள். இந்தியா உட்பட உலகத்தினுடைய 22 நாடுகள் ஒன்று சேர்ந்து நமது இனத்தை அழித்தார்கள். பெண்கள், குழந்தைகளை அழித்தார்கள், பெண்களை பாலுறவு செய்தார்கள். அன்னைக்கு தோழர் தமிழரசன் உயிரோடு இருக்கும் பொழுது 1987 இந்திய அமைதி காப்பு படை என்ற பெயரிலே யாழ்ப்பாணத்திற்கு சென்ற இந்திய இராணுவம் யாழ்ப்பாணத்திலே போரை நடத்தி விடுதலை புலிகளோடு யுத்தம் செய்து எமது தமிழ் மக்களை கொன்று குவித்த போது இந்திய படையே அமைதி காப்பு படை என்ற பெயரில் ஈழத்தில் நரவேட்டையாடாதே, இலங்கையை விட்டு வெளியேறு என்று மாபெரும் யுத்தம் செய்தவர் தோழர் தமிழரசன். தோழர் தமிழரசன் போன்ற மாபெரும் அறிஞர்கள், தோழர்கள் இந்த மண்ணிலே 2009 போர் நடக்கும் பொழுது உயிரோடு இருந்திருந்தால் அதனுடைய விளைவை, அதனுடைய வினையை இந்திய அரசு சந்தித்திருக்கும். அது போன்ற இயக்கமும் அது போன்ற தலைமையும் நமக்கு இல்லாமல் போனது. நிலைமக்கள் சால உடைத்தனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல்னு வள்ளுவர் சொல்வார். படை பட்டாளம் கூட்ட நாட்டும்லாம் இருக்கு, நிறையா இருக்கு. பகையகத்து சாவர் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். படை பட்டாளம் இருக்கு, கூட்டம் இருக்கு, வீரர் பெருமக்கள் இருக்கிறார்கள், இளைய தலைமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நல்ல தலைமை இல்லை. இலங்கையிலேயும் தலைமையை அளித்தான், தமிழ்நாட்டிலையும் தோழர் தமிழரசன் போன்ற தலைமையை அளித்தார்கள். நமது தலைமையை அழித்து விட்டால் இந்த இனப்போர் நின்றுவிடும் என்று நினைக்கிறார்கள். புதிய தலைமை உருவாக வேண்டும். புதிய தலைமை இந்த இளைஞர்களிலிருந்து, மாணவர்களிடமிருந்து, இந்த சிறுவர்களிடமிருந்து, இந்த தாய்மார்களுடைய மடியிலே அமர்ந்திருக்கின்ற இந்த குழந்தைகளிலிருந்து தமிழ் தேசிய பேரெழுச்சி ஒன்று உருவாகும். தமிழ் தேசிய ஆன்மா என்பது இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் அடங்கவில்லை. அந்த தோழர் தமிழரசன் பற்ற வைத்த நெருப்பு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மூட்டிய அந்த பொது உடைமை நெருப்பு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. காலம் வரும்பொழுது கண்டிப்பாக பொதுமை தமிழ் தேசம் எழும், இந்திய பாசிசம் வீழும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரையை கொடுத்த தோழருக்கு நன்றி.